தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சற்று முன் பொங்கல் பரிசை அறிவித்தார் தமிழக அமைச்சர். சற்று முன் பொங்கல் பரிசை அறிவித்தார் தமிழக அமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். பொங்கல் பண்டிகை தை மாதம் 1 தேதி வருடந்தோறும் உலகம் முழுவதும் கொண்டாடப்படும். இந்த பொங்கல் பண்டிகைக்கு தமிழக அரசு நியாய விலை கடைகள் மூலமாக பொதுமக்களுக்கு பொங்கல் தொகுப்பு வழங்கும். பச்சரிசி, மண்டவெல்லம், ஏலக்காய், முந்திரி பருப்பு உள்ளிட்ட கரும்பு உள்ளிட்ட பொருட்கள் வழங்கும். தற்பொழுது பொங்கல் பரிசை சற்று முன் அறிவித்துள்ளார் தமிழக அமைச்சர். பொங்கலுக்கு பொதுமக்களுக்கு நியாய விலை கடைகள் மூலமாக ஜனவரி மாதம் இலவச வேட்டி சேலை வழங்கப்படும். அந்த இலவச வேட்டி சேலை தற்பொழுது முன்கூட்டியே வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். நவம்பர் மாதத்திலிருந்து, அதாவது இந்த மாதத்திலிருந்து நியாய விலை கடைகள் மூலமாக பொதுமக்களுக்கு இலவச வேட்டி சேலை வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். பொங்கல் தொகுப்பு பொருட்களுடன் 5000 ரூபாய் வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. இது சம்பந்தமாக நிதித்துறையுடன் தமிழக முதலமைச்சர் ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது. நிதித்துறை ஒப்புதல் கொடுத்தவுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் இதை அறிவிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொங்கலுக்கு இலவச வேட்டி சேலை முன்கூட்டியே வழங்கப்படுகிறது. பொங்கலுக்கு 5000 ரூபாய் தேர்தல் நேரம் என்பதால் திமுக அரசு வழங்க முடிவு செய்துள்ளது. அது சம்பந்தமாக நிதித்துறை ஒப்புதல் வழங்கியவுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விரைவில் அறிவிப்பு வழங்குவார் என்று கூறப்படுகிறது.